அங்க நின்னு கேக்குற? என்ன அதிகாரம் தலை தெரிக்குது? அது சரி, உன் அறையில கட்டில இருக்கு பாரு, கட்டில அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. போ. கொஞ்சமா தான் இருந்தது. ஏன் பாப்பா, நீ சீக்கிரமா ஓடி போய் உங்க அம்மா கிட்ட எங்க அக்கா கிட்ட நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. இங்க வா. வந்தேன். எங்க கொஞ்சம் வாய் ஊது. இல்ல காலங்காத்தால ஏதாவது போட்டுக்கிட்டு வந்திருக்கியா, இல்ல சொந்த புத்தியோட பேசுறியாங்கத்த பாக்கணும். கரெக்ட். இவ்வளவு நாளா நான் சொந்த புத்தி இல்லாம தான் இருந்தேன். இன்னையில இருந்து புத்தியோட பழைக்க போறேன். பாரு. பயப்படாத பயப்படாத. சுத்தி எடுத்துட்டு வா, சுத்தி எடுத்துட்டு வா. ஏன் இந்த கட்டில கட்டிக்கிட்டாள? கட்டில நல்லா இருந்தாதான் தொட்டியில் வரும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் காசு வரும். ஆமா, அதான் தெரியுது, காசு வர லட்சணம். ஆமா, இன்னைக்கு ஏன் நீ வேலைக்கு போல? ஒரு வேலை செய்யத்தானே போறேன். இந்த கட்டில சரிப்படுத்தி வை. ஒரு பாயை விரிச்சு ஒரு தலகாணியை போட்டு வை. நீ இங்கே இரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன். உனக்கு இன்னைக்கு என்னமும் உடம்பு சரியில்லை. நீ செய்யறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியவும் இல்லை. புரியலையா? காக்கா. என்னது காக்காயா? இன்னும் புரியலையா? உட்கார சொல்றேன். காயம் பட்டா சரி சரி, எல்லாம் நான் அப்புறமேல சொல்றேன். இதெல்லாம் சரிப்படுத்தி வை. ஐயோ ஐயோ, இந்த ஆளுக்கு இன்னைக்கு என்னமோ காக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பட்லர், காபி கொண்டு வா. வந்துட்டேன். அட இன்னுமா கொண்டு வர? வந்துட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கிறாங்க. மேல இருக்கிற கடவுளே, உன்னை நம்பிதான் கீழே விடுறேன். என்ன காப்பாத்து, கைவிட்டுடாதே. எல்லாரும் உடஞ்சு போயிருக்கா, பார்த்து தூக்குடா. ஐயோ எப்பா, ஐயோ ஐயோ முதலாளிக்கு உழைச்சு உழைச்சு இந்த தொழிலாளி எலும்பு உடைஞ்சு போச்சுடா. நீ சாட்சி, நீ சாட்சி, நீ சாட்சி. ஐயோ எம்மா, ஐயோ எம்மா, என்ன இந்த கத்து கத்துற வீட்டுல இருந்து ஒத்துறீங்க காணுமே. ஐயோ என்னது? ஐயோ ஐயோ எப்பா, அம்மா அம்மா, என்ன காப்பி கொண்டுட்டு வாடாந்தீங்களா? ஆமா. நான் கொண்டுட்டு வரும்போதே சீக்கிரமா வாடாந்தீங்களா? ஆமா. நீங்க வர சொல்றீங்களே, நான் ஓடியாந்தேனா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? போதும், அது போதும். நீங்களா சாட்சி, நீங்களா சாட்சி. சும்மா சொல்லுங்க, தூக்க வேண்டாம். எம்மா, நான் போயிட்டு வர்றேன் தாயே, நான் போயிட்டு வர்றேன். அது சொல்ல மறந்துட்டேன். அட இருங்கடா, அட இருங்கடா. எம்மா, நீங்க ஏமா கட்டுங்க. பட்டமுத்து ரொம்ப நல்லவன், கொடுத்தா வாங்கி சொல்லுங்க. எம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏப்பா, பணத்தை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க. உள்ள போடுங்கடா. நீங்க போடுற வேகத்துல எலும்பு இடம் விட்டு இடம் மாதிரி போடுறது. நீ தொடாத, நீ தொடாத. உன் மவளை கூப்பிடு, உன் மவளை கூப்பிடு. மாடிப்படியில இருந்து வந்துட்டா, நம்ம அடி ஒண்ணும் விடப்படல. பொம்பளை கிட்ட ஏடா பேச்சு, ஆம்பளை நாளைக்கு என்கிட்ட சொல்றான் அடியா படல. ஐயோ ஏடா தொழிலாளி தொழிலாளி இப்படி எல்லாம் பேசுறேன், போய் பேசுறான்னு முதலாளிகிட்ட இப்படியே போய் சொல்றான் போல. எங்க போகல அப்ப என்ன நிம்மதியா தூங்குற மோகட. ஐயோ அப்பாடா. என்னடா இதெல்லாம் பொய்யா? எது பொய்? இதெல்லாம் பிசினஸ், பணம் சம்பாதிக்கிற முறை. சும்மாவா 20,000? நீ இருக்காத, நீ கண்ணா பின்னான்னு உடைய விடு. நீ முன்னால போ. என்ன எங்கடா போ சொல்ற? இன்னைக்கு நடந்து போ, நாளைக்கு கார்ல போலாம். பிளைமோத்து வாங்கி தரேன். இதெல்லாம் பிசினஸ்க்கா. உன் பிசினஸ் நீயும் ஒழுங்கா 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல. பிசினஸ் ஆம் பிசினஸ். நீ வாங்க. பொண்ணை எங்க எடுத்துட்டு போற? அவன் எங்க இருக்கட்டும், நீ போக்கா. இதெல்லாம் காக்கா, நீ போக்கா. பாப்பா போடு தாப்பா. பாப்பா இப்படி உட்கார. அடச்சி, உனக்கு வேற வேலை இல்ல? கோச்சுக்காத, தங்கம் உட்கார்.
பாரு, எஜமானியம்மா இருக்கிறாங்களே, அவங்க இலகன மனசு. திடீர்னு வந்தாலும் வருவாங்க. வந்தாங்கன்னா நான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிடு. இதுதே இன்னும் வளர்ற. தப்பு தப்பு, நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிடு. இன்னும் எப்படி இருக்கு உடம்பு? கோச்சுக்காதம்மா, இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற வித்தை. சொல்லிடுறியா? என் கண்ணு இல்ல, சொல்லிடுறியா? ஆகட்டும் மச்சான். வராங்க போல, அங்க போய் பாரு. ஆமா, இந்த பட்லர் கொட்ட முத்தங்க குடியிருக்கிறான். ஆமா, நீங்க யாரு? நான் மில் மேனேஜர். வாங்களே, வந்து பாருங்களே. உட்காருங்க. யாரு? எஜமானியம்மாடா? எஜமானியம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு வரலாமா? யாருக்கிட்டா கொடுத்து அனுப்புறா, நான் வாங்கிக்க மாட்டேனா? என்னடா உளர்ற? ஆம்பளைங்க பொம்பளைங்க வித்தியாசமா தெரியல. ஐயோ, எவனோ குறுக்க பேசுறான், பேச வேணாம்னு சொல்லு. சும்மா இருமாமா, அது எஜமானி அம்மா இல்ல, மேனேஜர் ஐயா. மேனேஜரா? வணக்கம் மேனேஜர். ஐயோ, மேனேஜரியா, கண்ணுல பாப்பா அவர் அடிபட்டு இருக்கு போல இருக்குது. ஆணும் பொண்ணு ரெண்டு பேரை பார்த்தாலும் எனக்கு ஒரே மாதிரியா தெரியுது மேனேஜரியா. இவ யாரா? நீங்க காயத்தை கவனிங்க, என்ன கொண்டாந்தீங்கன்னு சொல்லுங்க. அவ யாரா இருந்தா என்ன, என் பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா? ஏய், போய் சொல்லாத. உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? இது லவ் மேரேஜுங்க. கோயில்ல மாலை மாத்திக்கிட்டோம். ஒரு பத்திரிகை கூட வைக்கலையே. எதுக்கு? கந்தன வள்ளியும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா, பத்திரிக்கையா வச்சாங்க. அது சரி. பல பேருக்கு சொன்னாங்களா, நம்பியிருந்தா நம்பிராஜன் கிட்ட கூட சொல்லலையாமே. என் பிள்ளை ஐயா வணக்கம் பண்ணிக்க, அவருதான் உங்க அப்பா மாதிரி. இனிமே அவருதான் உனக்கு தோணு. கும்பிடுற மேனேஜர் ஐயா, இனிமே நீங்க தான் காப்பாத்தணும். அவரால இனிமே எழுந்திருக்க முடியாது. அவர் சாப்பிடணும், நான் சாப்பிடணும், எங்க அம்மா சாப்பிடணும், என் புள்ள குட்டிங்க எல்லாம் சாப்பிடணும். ஆமாங்க, எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்குது. பள்ளிக்கூடத்து கூட இன்னும் நான் பணம் கட்டலீங்க, அதுக்குள்ளார படிதான் விழுந்துட்டு. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எஜமானி அம்மா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க, வந்திருக்கேன். அனுப்பிச்சிருப்பாங்க. ஈர மனசு உள்ளவங்க. என்ன சொன்னாங்க? ஐயோ பாவம். அப்புறம் என்ன சொன்னாங்க? எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? இங்க போய் இந்த 100 ரூபாய கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 100? அந்த அம்மாலே பவுடர் வாங்கி தடவைக்கு சொல்லுங்க. 100? டேய், சும்மா அதிகமா ஆசைப்பட்டா இதுக்கு மோசம் வந்துடும். படிக்க 1000 ரூபாய் கொடுக்கணும். 18 படி உருண்டு இருக்கிறேன். படி எண்ணி பணம் கொடுக்கணும் ஐயா. கொடுக்கல நான் யூனியன்ல சேர்ந்து கேஸ் போட்டுருவேன். கோர்ட்ல பேசிக்கலாம். அப்ப கோர்ட்ல பேசிக்கலாம். நான் டாக்டரையா வர சொல்லிருக்கேன். அவர் வந்து என்ன சொல்றாரோ அப்படி செய்யும். டாக்டரையா எதுக்கு? பட்டவன் நான் சொல்றேன்னு நம்பிக்கை இல்லையா? வாங்க டாக்டர், வாங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்ணிட்டீங்க? ஆமா, இந்த ஆயுதங்கள்லாம் தேடி எடுத்துக்கிட்டு வர வேணாம். ஆயுதமா? எதுக்கு? சும்மா இருப்பா, அழுத்துக்காத. நீ தானே அடிபட்டவன்? கேள்விய பாரு, கேள்விய. சந்தேகமா இருக்குதா? காயத்தை பாருங்க. எங்க நாக்கு நட்டு? நாக்குல அடி இல்ல, மூளையில அடி, தலையில அடி, இடுப்புல அடி, கழுத்துல அடி, புரட்டியில அடி, வயத்துல அடி. இந்த ஆளை கொஞ்சம் திருப்பி போடு. ஐயா, அவளுக்கு தோசை தான் திருப்ப தெரியும். நானே திரும்பிக்கிறேன். எதுக்கு? வந்து எங்க எங்க அடிபட்டிருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஓஹோ, பாருங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க உதவி பண்ணுங்க. சரி, இடுப்பு நட்டி 18 படி, இடுப்பு நட்டி 18 படி. இங்க அங்க இல்ல, இங்க அங்க இல்ல. வந்து எங்க அடிப்பட்ட மாதிரி காணமே, சும்மா பாட்டுல கத்திரியே. உள்காயம், உள்காயம். மேனேஜர் சார், உள்காயம் பட்டிருக்கு. என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாப்பா, எங்க சாப்பாடெல்லாம் தானே இருக்கிறது. ஒண்ணுமில்லமா, உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. அப்ப உடனே செய்வீங்களா? அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி பாருங்க, லேசா அப்படி முதுகுல ஒரு கிழி கிழிச்சு அந்த ஒரிஞ்சு போன எலும்பு இருக்கு பாரு, அதை எடுத்து அதுல கொஞ்சம் லேசா அப்படி கரண்ட் வைக்கணும். அவ்வளவுதான். கரண்ட் வைக்கணுமா? இதெல்லாம் எது கரண்ட் வைக்கணும், பேட்டரி வைக்கணும்னு மனுஷனை மின்சாரம் ஆக்கிடுவீங்க போல இருக்குது. ஐயோ மேனேஜர் சார், இந்த ஆளை கொஞ்சம் கட்டி அமுக்கி பிடிச்சிங்க. எங்கடா போற? ஆரை ஏமாத்துற. போடா, கீழே விழுந்தாங்க. வாங்க டாக்டர். நினைக்கிறேன் மேனேஜரையா, மேனேஜரையா, என்னடா வாங்கய்யா, அந்த 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க. 100 ரூபாயா? உன்னை இப்பதான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டேன். ஐயோ, அடிபட்டது அப்படி இப்படிங்கிறதுலாம் சுத்த போய் சார். காயம் பட்டா காம்பன்சேஷன் கிடைக்குங்கிற எண்ணத்துல அவன் நம்மையே ஏமாத்த பார்த்திருக்கான். நான் அவனை வேலையில இருந்து டிஸ்மிஸ் செய்துட்டேன். வெரி குட், நல்ல வேலை பண்ண. லெட்டர் நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. இப்போ நம்ம தொழிலாளிகளுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சுங்க. இதுக்கு முந்தியெல்லாம்
முதலாளிக்கு ஒரு லீவு லெட்டர் எழுதணும்னா 1000 வாட்டி யோஜனை பண்ணுவானுங்க. இப்ப என்னடான்னா தொழிலாளர்களாம் யூனியனா ஆரம்பிச்சிருக்காங்களாம். இதை நமக்கு லெட்டர் போட்டு தெரிவிச்சிருக்கானுங்க. இதை பாருங்க. இது இவ்வளவுக்கும் காரணம் நாம புதுசா இப்ப 2 பேர் வேலைக்கு சேர்த்தோம் பாருங்க. அந்த மாணிக்கம் ஜெயந்தி அவங்கதான். அப்ப அவங்க 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணி விடு. அப்பா, என்னம்மா? அந்த மாணிக்கத்தை விளக்க வேண்டாப்பா. அவன் கெட்டிக்கார, நல்ல மெக்கானிக். ஆமாங்க, வளர்ந்து சொல்றது ஒரு விதத்தில் நல்ல யோஜனை தானுங்க. அப்படின்னா அந்த பெண்ணை டிஸ்மிஸ் பண்ணி விடு. இந்த பயல்களுக்கெல்லாம் அதுவே ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். அதை செய்யலாமுங்க. மேனேஜர், அந்த டிஸ்மிஸ் ஆர்டர் என்கிட்ட கொடுங்க. சரி, தரேம்மா. அந்த டைபிஸ்ட் ஜெயந்தியை வர சொல்லு. கூப்பிட்டியா மாலதி? ஜெயந்தி, ஐ எம் வெரி சாரி. நான் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். அவர் ரொம்ப கோபமா இருக்காரு. ஏன்? அதுதான் அந்த விஷயம் அவங்க காது வரையில எட்டி இருக்கு. எந்த விஷயம்? என்ன கேக்குறிய? உனக்கு தெரியாதா? எல்லாம் அந்த மாணிக்க விஷயம்தான். உனக்கு அவனுக்கு ஏதோ உறவு இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அப்பா கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. அவர் உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டாரு. இத பாரு. ஓஹோ, என்ன ஓஹோ? இதுல அவங்க பொறாமைப்பட ஒண்ணும் இல்லையே. உன் மேலே இங்க யாருக்கும் பொறாமை இல்லை. ஏதோ ஏழையாச்சுன்னு பார்த்தா இப்ப நீ என்ன சொல்ற? மாலதி, காதல் ஒருவர் சொல்லி வருவதில்லை, சொன்னாலும் போகாது. இது என் சொந்த விஷயம். அப்படியான இப்போ என்ன டிஸ்மிஸ் பண்ற. இந்த ஆர்டர் நட. தேங்க்யூ. அநியாயமா உங்க மகன் தொழிலாளர்களுக்கு இறக்கப்படுது. அதுக்காக அதை வேலை விட்டு வேலைக்கு பழி வாங்கியிருக்காரு. இதனால என்ன வேண்டா சொல்றா? நாங்க அந்த முதலாளியை சும்மா விட போறது இல்ல. வேண்டாம் ஐயா, என் மகன் இங்க வேலைக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல. இப்ப அவளை விலைக்கினதுக்கு நான் வருத்தப்படல. எங்களுக்காக நீங்க ஒருத்தரையும் ஒண்ணும் செய்ய வேண்டாம். இது உங்கள் ஒருத்தரை மட்டும் பொறுத்த விஷயம் இல்லம்மா. இத போல தொழிலாளர்களுக்கு உதவி செய்யறவங்களை எல்லாம் வேலை விட்டு நிறுத்தி இவர்களுடைய ஒற்றுமையை குலைச்சுப்படலாம்னு நினைச்சாருன்னா அது நடக்காத விஷயம். நடராஜா, என்னப்பா உங்க மில்லுல என்ன தகராறாம? தகராறா? அப்படி ஒண்ணும் இல்லையாப்பா. என்ன அப்படி ஒண்ணும் இல்ல. கிழவனும் தம்பி மாணிக்கம் உங்க முதலாளி எழுத்து இருக்கிறானா, அதனால முதலாளி ஒரே கோபமா இருக்காராமே. அவர் கோபம் யாரை என்னப்பா செய்ய முடியும்? மாணிக்கம் செய்யறதெல்லாம் ரொம்ப நியாயம்ப்பா. அவர் தொழிலாளிங்க கட்சியை எடுத்து பேசுறாரு. யூனியன் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஓஹோ, ஆமா, அவனை நீ கூட சேர்ந்திருக்கியா? நான் மட்டும் என்னப்பா, நாங்க எல்லாருமே தான் சேர போறோம். அவனை பொறுத்து போயாச்சா? சர்தான், நான் கேள்விப்பட்டதெல்லாம் நெசம்தான். சரவண அவன் தம்பி மாணிக்கம் 2 பேர் சீட்டு கிழிச்சு போக போகுது. என்ன சொன்னீங்க? அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா நம்ம கெதி என்ன ஆகுறது? நடராஜனுக்கு அங்க சம்பந்தம் பண்ற விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா இவன் சீட்டையும் சேர்த்து கழிச்சிடுவாங்க. நீ என்னம்மா, வேலைக்கும் பொண்ணுக்கும் என்னம்மா சம்பந்தம்? உன்னை யாருடா கேட்டா? உன்னை யாரு கேட்டாங்கிற? போடா வெளிய. இந்த கல்யாணமே வேண்டாம், எனக்கு பிடிக்கல, போய் சொல்லிடுங்க. அது எப்படி போய் சொல்றது? பரியம் போட்டாச்சு, பாக்கு மாத்தியாச்சு, இப்ப போய் வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்குமா? வேண்டான்னு சொல்ல வேண்டாம். 2000 ரூபாய் கொடுத்தா தான் முடியும்னு சொல்றது. அது எப்படி புள்ள 2000 ரூபாய் கேக்குறது? இப்ப நீங்க போய் சொல்ல போறீங்களா இல்லையா? எப்பல? ஆமா, இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு போய் அந்த பொண்ணை பாடுறான்னு பார்த்தேன், போய் கேளுடான்னு போய் கேட்டேன். இன்னைக்கு அது வேளான்னு சொல்லுடான்னு சொல்றேன். எப்பல, நான் இந்த ஊருக்கு தான் தபால்காரன், எனக்கு தபால்காரன் இல்ல. ஆமா. அடி அம்மா, இது என்ன கோபம் இப்படி பொத்துக்கிட்டு வருது? நீங்க போய் கேட்க துப்பு இல்லைன்னா விடுங்க, நான் போய் கேட்டுட்டு வர்றேன். போ. ஏன் மரகதம் இப்படி திடீர்னு 2000 ரூபாய் கேட்டா நல்லா இருக்குதாம்மா? நீயே சொல்லு, நாளைக்கு பேசின இடத்துல கல்யாணம் நடக்கலையானா ஊர்ல கேவலமா பேச மாட்டாங்களா? அப்படி மான அவமானத்துக்கு பயந்தா தலையை அடகு வச்சாவது குடுக்கத்தான் வேணும். இந்த பாருங்க, சம்மதம்னா 2000 கொண்டாந்து கொடுங்க, இல்லைன்னா என் மகனுக்கு எத்தனையோ பொண்ணுங்க வருது, நான் வர்றேன். இந்த மரகதம், மரகதம் பாத்தீங்களா அத்தை, கூப்பிட கூப்பிட திரும்பி கூட பார்க்காம போறதே. அம்மா, நடராஜத்தான் அப்படி எல்லாம் கேட்டிருக்காதுமா. இது ஏதோ மோசம். என்ன மோசமோ என்ன அநியாயமோ? கல்யாணம் நின்னு போச்சுன்னா 4 பேர் 4 பேசுவாங்களே. எப்படியுமா வெளியே தலையை காட்டுவேன். உங்க அப்பா காதுல விழுந்தா அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்களே. முதலாளி, காப்பாத்துங்க முதலாளி, என் மானத்தை காப்பாத்துங்க முதலாளி. இத்தனை நாள் என் புள்ள குட்டிகளையும் குடும்பத்தையும் காப்பாத்துனது பெருசு இல்லைங்க. இப்ப என் மானத்தை காப்பாத்துங்க முதலாளி. என்னப்பா விஷயத்தை சொல்லு. தபால்காரன் பேச்சு மாறிட்டானுங்க.
ரூபாய் 2000 தந்தா தான் கல்யாணம் முடியும்னு சொல்றான். யாரோ அவன் மனசை கலைச்சு விட்டாங்க. பேசுற இடத்துல கல்யாணம் செஞ்சுக்கலன்னு கேள்விப்பட்டான். அப்புறம் நான் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுங்க. என் மக வாழ்வே வீணா போயிடுங்க. இந்த சமயத்துல நீங்க தாங்க ஒத்தாசை பண்ணணும். கவலைப்படாத சரவணா, எழுந்திரு. ரொம்ப சந்தோஷங்க. நான் உங்களை தாங்க நம்பி இருக்கிறேன். சரி, நீ போய் உன் தம்பியை வர சொல்லு. அவன் எதுக்குங்க? அவன் நான் சொல்றபடி கேட்பானுங்க. அவனே சேர்ந்து கையெழுத்து போட்டு தர சொல்றேன். மாசம் மாசம் சம்பளத்துல பாதியை பிடிச்சுக்குங்க. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவனை வர சொல்லு பாப்போம். ஆகட்டுங்க. போய் பாரு. ஏன்னா நீங்க வரல? இல்ல, உன்னைத்தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. போய் பாரு. பாரு, பெரிய மனுஷன், அவங்களை அண்டித்தான் நம்ம பிழைக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கும். சரி. என்னப்பா லேபர் லீடர், எப்படி இருக்கு உன் நடவடிக்கை எல்லாம்? நீங்கள் அழைத்ததாக என் அண்ணன் சொன்னார். அது சரிதான். உன் லேபர் யூனியன் லீடர் பதவி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். முதலாளி மனது வைத்தால் ஒரு நிமிஷத்தில் அந்த லீடர் பதவியே இல்லாமல் போய்விடும். தொழிலாளர்களின் குறைகள் நீங்கிவிட்டால் பிறகு அந்த பதவிக்கு அவசியம் ஏது. அதற்கு தாங்கள் கருணை காட்டினால் போதும். மத்தவ எக்கேடு கிட்ட உனக்கு என்னப்பா? உன் வேலையை நீ பாரு. நீ என்ன மகாத்மா காந்தியா? ஐயோ, அபச்சாரம். தயவு செய்து அந்த புனிதமான பெயரை சொல்லாதீர்கள். அவர் பிறந்த பொன்னாட்டிலே பிறக்கும் வாக்கியம் செய்தவன். அவர் தந்த சுதந்திரத்தை சுவைப்பவன். அவர் போதித்த பொன்மொழிகளின்படி தவறாமல் நடக்க முயலுபவன். முதலாளி, உங்கள் காலை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த ஏழை குடிசைகளில் விளக்கேற்றி வையுங்கள். ஆமா, சும்மா கால விழுகிறவனுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுன்னு வந்தா அப்புறம் கால இருக்காது, கையில காசு இருக்காது. இப்ப நீ என்ன சொல்ற? உங்க அண்ணன் மக கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? அவசியம் நடக்க வேண்டும். எனது அருமை அண்ணன் மகள் கல்யாணம் நடக்க வேண்டாமென நான் விரும்புவேனா? அப்படி அது நடக்க வேண்டுமானால் நீ உடனே அந்த யூனியனை கலைக்க வேண்டும். நோட்டீஸையும் வாபஸ் பெற வேண்டும். எனது சுயநலத்திற்காக என் கொள்கையை விட்டுவிடச் சொல்கிறீர்களா? முடியும், முடியாது. ஒரே பதில் தான் எனக்கு தேவை. 3000 அல்ல, 5000 தருகிறேன். கல்யாணத்துக்கு நானே வந்து கூட இருந்து நடத்த வைக்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? முதலாளி, என் அண்ணன் காலில் நகமுளைத்த நாள் முதலாக உங்களிடம் உழைத்து வருகிறார். அவர் மகள் கல்யாணத்தை நீங்கள் கூட இருந்து நடத்தி வைப்பது நியாயம். ஆனால் உங்களிடம் நான் பணத்தை வாங்கிக் கொண்டு என் சுயநலத்திற்காக தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை விட்டுக் கொடுப்பது அநியாயம். எது நியாயமான கோரிக்கைகள்? நான் சம்பளம் கொடுப்பது குற்றமா அல்லது முதலாளியா இருப்பது குற்றமா? கால் வயிற்று சோத்துக்கு திண்டாடியவர்களுக்கு கை நிறைய கூலி கொடுத்து போனஸும் கொடுக்கிறேனா? அது குற்றமா? எது குற்றம்? தர்மகர்த்தாவாக இருப்பது குற்றம் அல்ல. ஆனால் கோயில் பணத்தில் கை வைப்பதுதான் குற்றம். அவர்களுக்கும் வேலை கொடுத்து நீங்களும் வாழ நினைத்தது குற்றம் அல்ல. அவர்கள் பணத்தை அநியாயமாக எடுத்துக்கொள்ள நினைத்ததுதான் குற்றம். எது அவர்கள் பணம்? அவர்கள் எல்லாம் மில்லுக்கு பணம் போட்டார்களா? அவர்கள் பணம் போடவில்லை முதலாளி, பணத்தை உண்டாக்கினார்கள். அவர்களுடைய வேர்வையிலே தான் இந்த கட்டிடங்கள் எழுந்தன. அவர்கள் விட்ட நீண்ட பெருமூச்சால் தான் இந்த ஆலைகள் உயர்ந்தன. அவர்கள் உழைப்பால் தான் நீங்கள் பெரிய மனிதரானீர்கள். ஆனால் இன்று ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறீர்கள். ஏழை தொழிலாளியை திண்டாட விடுகிறீர்கள். முதலாளி, பணம் பதருக்கு சமானம். அதை பூமியிலே விதைத்தால் விளையாது. பணமும் உழைப்பும் கலந்தால் தான் மக்களின் நிலை உயர முடியும். நீங்களும் உழைப்பால் தான் முன்னுக்கு வந்தீர்கள். ஆனால் இன்று பணம் உங்கள் இருதயத்தை மறைக்கிறது. இந்த பணத்தின் குணமே இதுதான். அது முதலில் ஊராரை ஏமாற்றச் சொல்லும், பிறகு உற்றாரை ஏமாற்றச் சொல்லும், பிறகு உறவினரை ஏமாற்றச் சொல்லும். கடைசியில் ஒரு நாள் அது உங்களையே ஏமாற்றிவிடும். நீ அந்த யூனியனை கலைக்கிறாயா இல்லையா? முடியாது. அந்த தலைமை பதவியை விடுகிறாயா இல்லையா? நான் போனால் வேறொரு தொழிலாளி அந்த இடத்துக்கு வருவார். ஒரு மாணிக்கம் போனால் 1000 மாணிக்கம். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இழக்கிறாய். எது நல்ல சந்தர்ப்பம் முதலாளி அவர்களே? சுயநலமா? இது சோதனை முதலாளி, சோதனை. சத்தியம் என் உயிர், சாந்தம் எனது உடல், அகிம்சை எனது மூச்சு, தொண்டு செய்வதே எனது மதம். தொழிலாளர்களை வாழ வைப்பதுதான் எனது லட்சியம். 1000 தொழிலாளர்களின் வாழ்வை பணைய வைத்து நான் மட்டும் சுகமாக வாழ விரும்பவே மாட்டேன். அதனால் எனது அண்ணன் மகள் கல்யாணம் நிற்பதாயிருந்தால் அது நின்றே விடட்டும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் வருகிறேன். என்ன பணம் கொடுத்தாரா? அவர் பணம் கொடுக்க கூப்பிடல, பணத்தை காமிச்சு என்னையே விலைக்கு வாங்க கூப்பிட்டு. என்கிட்ட அவர் பணம் கொடுக்கறதா சொன்னாரு.
அப்படின்னா கொடுக்கலையே. தொழிலாளர் யூனியனை நான் கலைக்கணும், அப்பதான் அவர் கொடுப்பார். மத்தவங்க காட்டி கொடுத்து நம்மளை மட்டும் நல்லா இருக்க முடியாது சொல்றாரு. அது கிடக்கட்டும், நம்ம லட்சுமி கல்யாணம் நடக்காம போயிடும். வாங்க பார்த்து. சரவணனா, என்னப்பா மொத்த தொங்க போட்டுட்டு போற? முதலாளி பணம் கொடுக்கலையோ? சுமரியா, நீ வேற மானத்தை வாங்குற. நீ ஒருத்தன் மானம் கிட்டு உன் தம்பியே உன் மானத்தை வாங்குறான். என்ன என் தம்பி மானத்தை வாங்குறான்? என் தம்பியை பத்தி ஏதாவது பேசுனா? நானா பேசுறேன்? ஊரே பேசுறப்பா. அந்த டைப் அடிக்கிற குட்டி இல்ல, அவ எந்த ஊரு, அவ குலம் கோத்திரம் இல்ல, அவங்க அப்ப யாரு யாருக்காவது தெரியுமா? அவ கூட உன் அருள தம்பி சுத்திக்கிட்டே தெரிஞ்சா ஏன் ஊரு சிரிக்காதுன்னு. சாப்பிடுவா தம்பி? சாப்பாடு வேண்டாம், நீ அண்ணன் வந்துடட்டும். அவங்க வர எவ்வளவு நேரமாகுமோ? வா தம்பி. என்னன்னா? ஏண்டா என் மானத்தை விக்கிட்ட ஊர்ல இருந்து வந்தியா? என்னன்னா இப்படி சொல்றீங்க? நான் என்ன செஞ்சேன்? என்ன செய்தியா? ஊர் சிரிக்குதா? அந்த டைப் அடிக்கிற பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்னடா சும்மா நிக்கிற? எப்ப பார்த்தாலும் அவளோட சுத்தி திரியாம நிஜமா? அப்பன் பேர் தெரியாதவனோட அழிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டு மானம் என்ன ஆகுறது? இதுல என்ன அவமானம்? அவ தகப்பன் யாரா இருந்தா நமக்கு என்ன? குலம் பெருசு இல்லைன்னா குணம்தான் பெருசு. அவ நல்ல பெண், படிச்சிருக்கா. ஏன் என்ன காசு கொடுப்பாங்க? காலம் பண்ண சொல்லியிருக்கா? நாளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் கொடுத்தனமா வாழ வேண்டியவன் தானே? ஆமா. என்ன ஆமா? உங்ககிட்ட சொல்லிட்டு நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன சொன்ன? கல்யாணம் நல்லா இருக்கு. கோவம் வந்தா கண்ணு மூக்கு தெரியறது இல்ல. இன்னைக்கு பிள்ளையா வளர்த்துட்டு இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. நான் சொல்றத கேளுங்க. இனி என்ன அண்ணன் கூப்பிடாது. போறிய என்னங்க? நீ போறியா? அதுக்கு நான் போட்டு போறா? வேண்டாம், நானே போறேன். தம்பி தம்பி தலைக்கு மேல குட்டி வச்சுட்டா இப்ப குடும்பத்து மானத்தை வாங்கிட்டோம். இப்ப என்ன உங்க மானத்தை வாங்கிட்டா? இப்ப நீ பேசாம எனக்கு வர கோபத்துக்கு ஒண்ணு ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? அவனை போய் அடிக்க, இப்ப அவனை போய் அடிக்க போறேன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்கிறேன் பாரு. என்ன ஒரே அடியை அடிச்சு கொண்டு போடு. நான் யாரையும் அடிக்கிறேமா? இந்த வீட்டுல நான் பிறந்திருக்க போது அதுக்காக என்ன பாபு, இங்க வாடா. இதை கொண்டு போய் கொடு. சித்தப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயன்னா. சித்தப்பா இருக்காருமா? என்ன பிள்ளை? இதை வந்துட்டுங்க. நீ போடா பாபு. என்னது கட்டிச்சோடு கட்டி போதோ? எல்லாரும் அவருக்கு நல்லா ஆயிடுங்க, நான் மட்டும் பொல்லாதவன். வழங்க ஓடு கொண்டு போறான். நம்மள சோறு அவர் ஒரு சொல்லு பொறுக்காதவரு வீட்டை விட்டு போயிட்டார். இதுவே அப்பாவா இருந்து அவர் 10 அடி எடுத்திருந்தாலும் வீட்டை விட்டு போயிருப்பாராம்ல. என்ன மதிக்காம தானே போயிட்டான். என்னடா சரவணா, 60 நாளைக்கு வீட்டுல அழுகையா போயிடுச்சு. இங்க சந்தோஷமா வாழ விட்டா தானமா? இதுக்கா 2 பிள்ளைகளை பெத்து? ஏண்டா ஆத்திரத்துல அடிச்சுட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? போய் கூட்டிக்கிட்டு வாயே. ஏன் அவர் மாப்பிள்ள பாரு, போய் கூட்டிட்டு வர்றதுக்கு வேணும்னா தானே வரான். நீ அம்மா கடந்து வருத்தப்பட்டு இருக்கிற.
என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? எனக்காக நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமா? உங்களை பெற்ற தாய், அண்ணன், அண்ணி இவர்கள் எல்லாம் நீங்கள் பிறந்தது முதல் உங்களை அன்புடன் வளர்த்து ஆதரித்தவர்கள். நானோ நேற்று வந்தவர். உங்கள் இந்த பாதை ஒரு முள்ளாக நான் ஏன் இருக்க வேண்டும்? ஜெயந்தி, அப்படி சொல்லாது ஜெயந்தி. என் வாழ்க்கை பாதையிலே எனக்கு கிடைத்த வழித்துணை நீ இல்லாத என் பிரயாணம் நிழலில்லாத பாலவனம் போலாகிவிடும். இன்னும் எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உன் அன்பை மறக்கும் கஷ்டத்தை மட்டும் என்னால் தாங்க முடியாது ஜெயந்தி. அன்பு, காதல் இதெல்லாம் வீண் கனவு. நீங்கள் எங்கிருந்தோ வந்தீர்கள். என் இதயத்தில் அன்பை வளர்த்தீர்கள். அதில் நான் ஆகாச கோட்டை கட்டினேன். இந்த கனவுகளை கண்டேன். ஜெயந்தி, இந்த உலகம் மாயையல்ல, வாழ்வும் கனவல்ல. என் எதிரே நிற்கும் நீ கனவா? என் கைக்குள் அடங்கியிருக்கும் இந்த கரங்கள் கனவா? அல்ல ஜெயந்தி, இந்த உலகில் உள்ள சக்திகள் அத்தனையும் சேர்ந்து என்னை எதிர்த்தாலும் சரி, சத்தியமாக சொல்லுகிறேன், என் உயிர் உள்ளவரை உன்னை என்னால் மறக்கவே முடியாது ஜெயந்தி, மறக்க முடியாது. டப்பா டப்பா டப்பா, பழைய குட்டி டப்பா வாங்குறது டப்பா. டப்பா 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 வாங்குறேன் டப்பா தம்பிகளே, எம்பி டப்பா தம்பிகளே, பழைய டப்பா தம்பிகளே. டப்பா 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 வாங்குறேன் டப்பா தம்பிகளே, எம்பி டப்பா தம்பிகளே, பழைய டப்பா தம்பிகளே. நான் தப்பா நடந்து வேலகாலி டப்பா தம்பிகளே, பல பாடப்பா தம்பிகளே, பல பாடப்பா தம்பிகளே, டப்பா தம்பிகளே. ஐயோடப்பா அச்சாடப்பா குளுக்குடப்பா குளுடக்குப்பா ஓடப்பா 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 டப்பா டப்பா. இருடானாலனா இல்லாட்டி காலனா, இருடானாலனா இல்லாட்டி காலனா. ஏமி நாயனா ஏமி நாயனா ஏமி நாயனா ஏமி நாயனா. எம்டி பாட்டி காலி தகர எதிராட்சி லேபிளோட, எம்டி பாட்டி காலி தகர எதிராட்சி லேபிளோட. இருடானாலனா இல்லாட்டி காலனா, இருடானாலனா இல்லாட்டி காலனா. போயிலட்டப்பா போயிலட்டப்பா, தினமும் பூசும் பவுண்டர் டப்பா, வாயில போகையும் சிகரெட்டு டப்பா வாங்குறேன் டப்பா டப்பா. பொடிடப்பா சும்மா போடப்பா, ஐயோடப்பா முடியாதப்பா, அழுது எழுதி வருமப்பா. பாட்டுல பெரியவன் கிட்டப்பா, பணத்துக்கு பேரு குட்டப்பா. பாட்டுல பெரியவன் கிட்டப்பா, பணத்துக்கு பேரு குட்டப்பா. காட்டி கொடுத்தவன் கட்டபொம்முடன், காட்டி கொடுத்தவன் எட்டப்பா. கைகளை கொஞ்சம் தட்டப்பா, கைகளை கொஞ்சம் தட்டப்பா. இருந்தானாலனா இல்லாட்டி காலனா, இருந்தானாலனா இல்லாட்டி காலனா. ஆங்கிரிட்டப்பா நீங்கிரிட்டப்பா டபுள் டப்பா சபா டப்பா. அரே அரே இந்துஸ்தானி சங்கீதத்தில் இனிமையானது டப்பா, இந்துஸ்தானி சங்கீதத்தில் இனிமையானது டப்பா. அந்த இந்தி வெட்டிலே தமிழை புகுத்தி எழுதின பாட்டு டப்பா, இந்தி வெட்டிலே தமிழை புகுத்தி எழுதின பாட்டு டப்பா. இதை நான் சொன்னா தப்பா, இதை நான் சொன்னா தப்பா, பெய்யில் வேறுது போடுங்க தப்பா. இதை நான் சொன்னா தப்பா, பெய்யில் வேறுது போடுங்க தப்பா. டப்பா 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 வாங்கின டப்பா தம்பிகளே, எம்பி டப்பா தம்பிகளே, பழைய டப்பா தம்பிகளே. நான் தப்பா நடந்து வேலகாலி டப்பா தம்பிகளே, பல பாடப்பா தம்பிகளே, பல பாடப்பா தம்பிகளே, டப்பா தம்பிகளே. டப்பா டப்பா டப்பா, பழைய புட்டு டப்பா வாங்குறது. இந்தயா டப்பா நல்ல டப்பா, பணத்தை பார்த்து கொடு. டப்பா நல்ல டப்பா தான்டாப்பா, லேபிள் இல்லையே. ஐயா நீ வாங்குறது பழைய டப்பா, இதுல லேபிள் இருக்கு ஐயா. இன்னைக்கு உலகமே லேபிள்ல தானப்பா இருக்குது.
கழுத மார்க்கு சோப்பு, கட்டா மார்க்கு எண்ணெய், எலி மார்க்கு சேமியா, பெருச்சாளி மார்க்கு காப்பி தூளுன்னு லேபிள பார்த்தானு வாங்குறோம். உள்ள சரக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா வாங்கி சாப்பிடுறோம். ஏய்யா எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. சந்தேகப்படாத, உண்மையே அதுதான். அட அதுக்கு இல்லையா, காலி தேயிலை டப்பா வாங்கி உள்ள ஏதாச்சும் காஞ்சலை போட்டு டீன்னு விக்கிறீங்களோ? இந்தாயா, அனாவசியமா பேசாத. இருந்தா நாரணா, இல்ல என்ன காரணம்? லேபிள் இருந்தா நாரணா, இல்ல என்ன காரணம்? அதுதான் என்னுடைய டியூட்டி. இதுக்கு மேல உனக்கு சந்தேகம் இருந்தா பலசரக்கு கடை குண்டு பிள்ளை தெரியுமில்ல, அவங்ககிட்ட போய் கத்து. ஓஹோ, இப்ப நீ குண்டு பிள்ளை கடையில வேலை செய்றியா? வேற என்ன பண்ண சொல்ற? அவனுக்கோ கொஞ்சம் பணம் பாக்கி, எனக்கோ வேலை கிடைக்கல. பார்த்தேன், அவனோ கடனை கொடுத்தாலே ஆச்சுன்னு கழுத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். சரின்னு அவங்கிட்டே போனேன். எப்பா, நான் உழைச்சு உன் கடனை தீர்த்துறேன்டா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுன்னு சொன்னேன். அன்னைக்கு என் தோல்ல ஒரு கோணியை தூக்கி போட்டான். இந்த தகர டப்பாவை வாங்கறதுக்கு திரு திருவா கழுத மாதிரி கத்துறேன். என்ன என்ன பண்ண சொல்றேன்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பாருங்க சார், இந்த ஊர்ல போலீஸ் தான் இருக்குது, போக்கிரியும் தான் இருக்கிறான். கறக்குறவன் கறக்குறான், காய்ச்சறவன் காய்ச்சறான். இன்னமும் நடக்குது பாருங்க சார். ஆமாப்பா, இந்த உலகமே அப்படித்தான். நீ கொஞ்சம் வரியா? எனக்கு வேலை இருக்கு சார். இன்னும் 4 தெரு போய் டப்பா சேகரம் பண்ணும். என்ன சார் அது? தோல்ல இருந்து கையை எடுங்க சார். தோல்ல கையை போட்டு என்ன சோம்பேறியை காதுங்க. நான் என்ன சுறுசுறுப்பா வேலை செய்துகிட்டு இருக்கிறேன். கையெழுத்துங்க. என்ன என்ன போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் நான் வரேன். கையெழுத்து கையெழுத்து. என்னப்பா அது? டப்பா காசு கொடுத்துருப்பா. பாருங்க சார், நசுக்குன டப்பா கொடுத்துட்டு காசு கேட்கறான். இவனையும் போலீஸ்ல கூட்டிட்டு